யாழினி இல்லம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பேருக்கு மாத்திடணும்பா. அங்கிள், என்ன எல்லாரும் படிக்கிறானுங்க? குரல் காம்படிஷன் தானே சொன்னா, அதுக்கு படிச்சுட்டு வரணுமா என்ன? இங்கே வர்றா, அனிமல்ஸ்லாம் ஐபேட் வச்சிருக்கு. இதுங்களை மீறி எப்படி யாழினியை பார்க்கறது? ஹையா, நீ என்ன இங்க? காம்படிஷன்ல கலந்துக்கதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன ரெக்கமெண்டேஷனா? ஹலோ, பொண்ணோட சித்தப்பானா மிரட்டுவீங்களா? சித்தப்பாவா? டேய், நானே காம்படிட்டர் தான்டா. அட்டச்ச கார்பரேட்டர் மாதிரி இருந்துட்டு காம்படிட்டரா? பாட்டண்ணா என்ன நக்கலா? ஏய், டோக்கன் வாங்கயா? டோக்கனா? ஏய், டோக்கன் வாங்கிட்டு வந்து உட்காரு. டேய், இவனை நோட் பண்றா. கோ ஹேட். கோ மேன். கொலைக்காதீங்க காம்படிட்டர். ஒண்ணும் கூப்பிடல. போறேன். வித்தியாசமா இருக்கானுங்களே. நம்ம பார்க்கும்போது தான் உள்ள போயிடுறா. அதுக்கு நீ பாக்குற மாதிரி இருக்கணும்டா. தம்பி, வாட் பேர் என்ன? வவ்வால். வவ்வாலுக்கு விதிமுறைகள் தெரியுமா? டோன்ட் நோ சார். நான் முனைவர் பட்டம் வாங்கின தமிழ் பேராசிரியர். ஓ, முனிவரா? பட் ஐ டோன்ட் லைக். யாழினிய கல்யாணம் பண்ணிக்க என்னோட சம்மதம் வேணும்னா 10 திருக்குறள் பிழை இல்லாம சொல்லணும். 2 வாய்ப்பு தான். முடியுமா? சோ ஈஸி. எங்க சொல்லு. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். புல் ஸ்டாப். ஐ செலக்டா சார்? ஒய் சார்? ஐயோ மம்மி. bloody bastard. Where is the cow? ஓய் மச்சான். என்ன மச்சான்? That of cheating man மச்சி. என்னடா இது திருக்குறள்ல ஓட்டல் மாவாட்டல் வருதுன்னு அப்பே டவுட் பட்டு கேட்டனே மாமா. கேட்ட மாமா. That is easy. தமிழ் தான். Don't worry, be happy உள்ள அம்ச்சா மாமா. I miss it the girl. I miss it the girl. சபா. வணக்கம் ஐயா. அழகுண்டா நீ. போதும் சொல்லுப்பா. சொல்லுதல் யாருக்கும் எளிய. சொல்லுதல் யாருக்கும் எளிய. அரியலூர், பெரம்பலூர், பெரம்பலூர், முசிறி, முசிறி, மார்த்தாண்டம். மாத்தாண்டம். பஸ் கண்டக்டர் வேலை பார்த்தியா? சிச்சி, தமிழ் வந்தாரு சார். தமிழ் வாத்தியாரா? மச்சி கெலிப்பு தானே? ஏ மச்சி கை குடுறா. என்ன மச்சி? வணக்கம் ஐயா. பேரு? பீட்ரு. முதல் வாய்ப்பா 2ஆம் வாய்ப்பா? வாய்ப்பாடுலாம் வராது சார், குரல் கரெக்டாக வரும். பார்க்குறீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாத்தி வாயை புழக போகுது. குரல் தானே சொல்ல போற, எதுக்கே எந்திரிச்சு முதுக காட்டுற? சார், நம்ம குரல் மட்டும் இல்லை சார், கொஞ்சம் பாடி லாங்குவேஜும் வரும். ஃபர்ஸ்ட் குரல். வாசல்ல யாழினியை கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15. அதுல பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருக்கிறவன் 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவன் 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறவன் நான் தாண்டா சார். சார், அடுத்த குரல் கொஞ்சம் ரெஸ்பெக்டா. என் இனிய தமிழ் மக்களை, உங்கள் பாசத்திற்குரிய பாரத ராஜா பேசுகிறேன். பொண்ணு யாழினியை பற்றி சொல்லணும்னா சச் அ பியூட்டிஃபுல் கேர்ள். உலகத்தில் ஒரு பேர் நம்ப மாட்டேன் நீ தான் யாழினிக்கு ஃபாதர்னு சொன்னா. பட் ஐ திங்க் அவருடைய மதர் அவரோட பியூட்டிஃபுல் நினைக்கிறேன். எங்க அவங்க? அது நமக்கு தேவையில்லை. பட் யாழினிக்கு பெஸ்ட் பேர், ஒரு அழகான லைஃப் பார்ட்னர். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் இஸ் பீட்டர். ஓகேடா முக்கா? ஃப்ளோவில் வந்துருச்சு சார். சார், இந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம கூட்டத்துக்குள்ளே கருப்பாடு ஒன்று நுழைஞ்சிருக்கு. என்ன செய்து தல்லே சுத்துதா? பிரெக்னெண்டா இருப்ப. சோல்ஜர்ஸ், ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். Black sheep. சேத்து முதல்ல எதை சொல்லலாம்?
எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிற இந்த மூளையவா இல்ல மூக்க வச்சு முறைக்கிற இந்த மூஞ்சியவா? இந்த மாதிரி பல குரல் தெரியும் சார். பக்கி, திருக்குறளை கேட்டா பல குரல்ல பேசிட்டு இருக்க. திருக்குறளா? அப்படின்னா Los pibes si me ayudan con esto, ¿qué dice? La Marta se mueve para, 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 se mueve para. Esta es la Marta más loca que hay. ¡Hueva! ¡No para! Y mueve la Marta, mueva, Marta. ஹாய். ஏய், அந்த ஃபாரின் கேர்ள்ஸ்லாம் யாருப்பா? என் அத்தை பொண்ணுங்க. அப்படியா மாமா? ஏன்டா வைப்ரேட்டர் மோட்லயே போற? கொஞ்சம் நார்மலா போடாப்பா. வணக்கம் பாஸ். உன்னை பார்த்தா பாக்ஸிங்க்கு நாமினேஷன் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. உன்னை பார்த்தா கூட தான் ஆபீசர் மாதிரி தெரியல. சரி சரி, ஃபார்மில் சைன் பண்ணு. ஃபுல்லா இந்தியா. ஓகே கைஸ், இட்ஸ் டைம். லெட்ஸ் டிஸ்டர்பன்ட் தி ஸ்வீட்ஸ். எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுங்கப்பா. எதுக்கு? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு. ஏன் உங்க அம்மா உன் காசுல ஸ்வீட் சாப்பிட சொல்லியா? எங்கப்பா கையெழுத்து போடணும்? இங்க ஹவ் ஸ்வீட் யூ. இங்க இங்க இங்க. கையெழுத்து போடுறான்னா ஆட்டினை போட்டு அம்பு விடுறான். அப்புறம் என்னப்பா பாக்ஸிங்ல ஜெயிச்சாச்சு. அது யார் அது? நீ பேசுற அசிங்கப்படுத்துவாங்க. என்னடா அன்னதானம் போறாங்க, சாப்பிட்டு போலான்னு வந்தியா? ஈட்டிங் சாப்பிட வரலடா, கட்டிங் மூக்கா. ஃபைட்டிங் வந்திருக்கேன்டா. வர்றா, மூக்கு வாய் பல்லு இந்த மூணை பத்தி நீ பேசவே கூடாது. டேய், அன்னைக்கு அறிவு போட்டியில் நீ ஜெயிச்சிட்ட. ஏன்னா அது என்கிட்ட இல்லை. ஆனா ஃபைட்டிங்ல நான் தான்டா சாம்பியன். டேய் வவால். டேய் பறவை வவ்வாலுடா. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன்? வாடா பாக்ஸிங்ல பார்க்கலாம். ஒரு வெரி ஸ்பெஷல் செலிபிரிட்டியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நாங்க பெருமைப்படுறோம். 2001 நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச அவரு தன்னுடைய கடமை கட்டுப்பாடு மூலமா இன்னைய வரைக்கும் கரை படியாத கையோடும் கரை படிந்த வாயோடும் இவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ஒன் அண்ட் ஒன்லி ரெஃபரி டைகர் டைசன். என்ன நமக்கெல்லாம் பயப்படுறான்? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, இங்கே என்ன பேசணும் ஷோ நடக்குது? கண்ணாடியா காட்டு. ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? இது பாக்ஸிங். நான் மற்ற ரெஃபரி மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சல்லடவாயா. ஹேண்ட்ஸ் அப். ஆ காட்டு. கிளிப்ப மாட்டு. கொடுத்தப்போ என்னமோ சூப் பவுல்னு சொன்னேன். பாய்ஸ் கம் ஆன். சேக்கன் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? குளத்து வேலை பார்க்குறாரு. இதெல்லாம் வெளியில் போய் பேசிக்க. ஓகே. ஏய் சி வா. காமெடி. நவ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ்லேயே சொல்கிறேன். மொத்தம் 10 ரவுண்டு. டே நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்டு இல்லை, இது பாக்ஸிங் ரவுண்டு. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்கமாறு 30. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன் அப்படி சோறு சோறு திர்றா? நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்போ கை பண்ணுற? உன் கூட வந்த பாக்ஸர் எப்படி நிற்கிறான் பார். இதெல்லாம் பண்ணு, கிண்டல் வேற. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இவனை குத்துறப்ப
நீ கரெக்டாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடாம சரியா மூக்கில் வாங்கணும். ஓகே, அதே மாதிரி இவன் ஒன்றை குத்துறப்ப நீ இங்கிட்ட அங்கிட்டுமா ஓடக்கூடாது, கரெக்டாக வாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டோ முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, நீ போய் ஜாக்கெட்டை கட்டிட்டு வா. யார் ஜாக்கெட்ட? வாயில குத்து இந்த ஜாக்கெட் தாண்டா. போ. க்ளவுஸ் போட்டு அடிக்காம விடுறேன்டி. கேரியான் நீ என்ன பண்ற நிக்கிற பாய்? பால் கரெக்டா பண்ணு. டக்கு டக்கு அண்ட் டூ தட். ஓகே, முதல் பஸ். ரெடி பா. கமாண்டா ரொம்ப படுத்துறான்டா. ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்றான். வாடா எங்கடா ஆளக்கானா? டேய் நான் வயசு பிள்ளையாடா, என்னையவே சுத்தி எடுத்துடுறா. இவன் அறா. ஐயோ, தெருவில் திருங்கலாம் ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்களே. வாடா. என்ன தம்பி ஓடிக்கிட்டே இருக்கான், சண்டை எப்போ போடுவான்? சார் இது மான் கராத்தே சார். அப்படின்னா அது ஒரு பெரிய தந்திரம். அடிக்க வரும்போது துள்ளி தப்பி மான் மாதிரி ஓடிடுவாரு. அப்பர் 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 பஞ்ச். வாடா வாடா. ஏய் ஏய் போக்கஸ் பாக்ஸிங் ஈஸியா இருக்கிறது. யாரு உன் பீட்ட வின் பண்ணிட்டாண்டி? ரியலி? எஸ். Thank God. சார் ஒரு போஸ். முகமது அலி, ஜெட்லி, புருசுலி, எம்ஜிஆர், சரத்குமார், ஜெயம் ரவி பாக்ஸிங்கில் கலக்கின அத்தனை பேரும் என்னை காப்பாற்றணுமப்பா. இவன் கூட ஒரு ரவுண்டு விளையாண்டு வீட்டில் போய் 10 ரவுண்டு அடிக்க வேண்டியதா. ஓப்பன் தி ரோப். கொரில்லாவுக்கு கோர மாசத்துல பிறந்தவ மாதிரி இருக்கேன். Ladies and gentlemen, I am 18-time champion. எங்கடா வாங்கின இந்த பெல்ட்டை? Heavyweight champion belt. எரும மடலாம் ஜெயிச்சா நாங்களா கொடுப்போம், நீயா கொண்டு வரக்கூடாது. நான் மத்தவங்க கையில எது வாங்க மாட்டேன். மத்தவங்க கையில அடி வாங்கினா பிடிக்குமா? மத்தவங்க கையில அடி வாங்கினா பிடிக்குமா? ஏன்டா வரவன் பூரா எப்படி இருக்கீங்க? Oh God, I missed the belt, referee. போட்டாடா. ரெஃப்ரி, my brothers முன்னாடி இன்சல்ட் பண்ற. பாஞ்சான நாய் கைடுவ நீ. இவங்க எல்லாம் பிரதர்ஸ் அப்புறம் பூத்தட்டி மண்டைகளா இருக்காங்க. பூத்தட்டி மண்டைகளா இருக்காங்க. அப்படியே வீர விநாயகம் பிரதர்ஸ். ஏய் blood ரெஃப்ரி, உன்னை விட ரொம்ப கால் லகற அவன் மேல. ஏன் ஃபுல்லா அவன்தான். கம் ஆன். டேய் உன்னோட ஏம் அவன்தானா? எஸ் ரெஃப்ரி. என்னோட ஏம் அவன்தான்டா. கைய குறா. யோ உயிரை வாங்கிட்டான்டா வவால போன ரவுண்டுல. அவனை எப்படியாவது அடிச்சு சாவடிச்சுறா. வாங்க ரெண்டு பேரும் போய் அடிப்போம். ரெஃப்ரி, நீதான்டா போய் அடிக்கணும். கொலைக்கேஸ் என்ன நிறுத்தலான்னு பாக்குறியா? டேய் இந்த போன ரவுண்டு மாதிரி ஓடி அடிக்கிறது, ஒளிஞ்சு அடிக்கிறது, மறைஞ்சு அடிக்கிறது, உட்காந்து அடிக்கிறது இந்த மான்கராத்த வேலையெல்லாம் செல்லாது. ஆளை பார்த்தேல கரடிக்கு கடைசி புள்ள மாதிரி இருக்கான். உன்னைய ஒரே பஞ்சில் அடிச்சு சாவடிக்க போறேன். முடிஞ்ச பொழைச்சுக்க ஜெயிச்சுக்க. Now the start first round. அடடா அடடா. ஏய் யாழ் நீ பின்னாடி வராதடா. யாழ் நீ முன்னாடி நீ போகாதடா. ஏய் யாழ் நீ பத்தி பேசாதடா. இரு. டேய் ஆமா அது யாரா யாழ் நீ? ரெஃப்ரி, ஏன் நீ நான் லவ் பண்ற ரெஃப்ரி? அவளை மேரேஜ் பண்றதுக்கு தான் அந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல நான் கலந்துனேன். அப்படி துப்பு. என்னடா அது? ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? நோ ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. கம் ஆன். டேய் டேய் லூசாடா நீங்க. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. ஏண்டா சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். ஓகே, ஐ அம் பேக் அப். அவ ஐயோ டேய் வாடா. ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. நான் ஒரு படம் நடிக்கிறேன். அதுல ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரோல் ஒன்று இருக்கு. உங்க நம்பர் கொடுங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்படிதான் பொண்ணுங்கள்ட்டலாம் பேசுறானுங்க. I am Santosh. Mohana Santosh. My name is beautiful. Your name is beautiful. சந்தோஷ் என்ன பண்ற? அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுறேன்னு ப்ரிப்பேர் ஆயிட்டுருக்காம்பா. நைனே எஸ்கே வள்ளி அந்த பொண்ணுகிட்ட நம்பர் உசர் பண்ணிட்டாம்பா. அதுக்கு நான் அந்த பொண்ணு நம்பரை கேட்டா கொடுக்க மாட்டான். நீ அந்த நம்பரை கேட்ட என்ன வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பாம்பா. கையடியா அங்க நடிச்சிங்க நடிச்சு ஹீரோ ஃப்ரெண்டா நடிக்கலான்னு பாக்குறியா? என்னப்பா இப்படி சொல்ற? அவனோட நான்
பர்சனாலிட்டி இல்லையா? இல்ல தயவு செஞ்சு மூடிட்டு. இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இருந்து என்ன காப்பாத்து. என்னடா அந்த கட்டப்பாவை இந்த கால கைனு சம்மடி அடிச்சிட்டாங்க மச்சான். என்னன்னு எரும மாடு மாதிரி இருக்கீங்க? ஏய் நிறுத்துங்கடா, எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் பசங்க மாதிரி கோரஸ் பாடிக்கிட்டே. ஒரு மொட்டை, ஒரு தாடி, 4 ரோடு ரோலர். இதுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கான்னு இல்ல? ஆமா. யார் அவன்? இவன் தான். நீ கூட எருமாடு நீ. ஏய் உங்ககிட்ட அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு ஆலமரத்துல 100 காக்கா இருந்துச்சான். வேட்டைக்காரன் என்ன பண்ணானா, ஒரு காக்காவை குறிப்பாத்து சுட்டானா. இப்ப மீதி எத்தனை காக்கா இருக்கும்? 99. ஷுவர்? அண்ணே கொஞ்சம் இங்க வந்து உங்க ஹே சொல்றீங்களா? இப்ப சொல்லுங்க, எத்தனை காக்கா இருக்கும்? ஒரு காக்கா தாண்டா இருக்கும். அந்த காக்கா நீ தாண்டா அண்டா காக்கா. ஏன்டா ஒட்டற தலையா இந்த மண்டைய பொண்ணுக்கு எங்க வேணாலும் அடிங்கடா, ஃபேஸ்ல அடிக்காதீங்கடா. ஏன் கிளாமர் போயிடாதே. ஏன்டா கிராமரே இல்லாத ஒரு ஃபேஸ், இதுக்கு கிளாமர் ஒரு கேடா? பாஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நாளைக்கு காலைல கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஹீரோ செலக்ஷன் போறேன். அது பேச தேவையில்ல? அதே தான் நானும் கேக்குறேன். அதுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் தேவையில்ல? நாளைக்கு கேஎஸ் ரவிக்குமார் படத்துக்கு ஹீரோ செலக்ஷனா? எங்க எப்ப? அதையா நீ கேக்குற? நம்ம ஏரியால ஒருத்தர் ஹீரோவானா நமக்கு தானே பெருமை. ஏய் இவன்லாம் ஹீரோவா? இவனை வச்சு குரங்கு வித்து வேணா காட்டலாம். இவன் ஆளும் மண்டையும். மண்டைய பத்தி மட்டும் பேசாதப்பா. சாரிப்பா, நீ இருக்கத மறந்துட்டேன். ஏய் சும்மா இருங்கப்பா. நீங்க சொல்லுங்க, எப்ப எங்கனே செலக்ஷன்? நாளைக்கு காலைல 7 மணிக்கு 7th ஃப்ளோர்ல ஏவிஎம்ல. டேய் நாம 2 பேரும் நாளைக்கு 7 மணிக்கு ஏவிஎம்க்கு போறோம். ஓகே? மம்மி மம்மி இல்லடா, நாளைக்கு ஆடிஷனுக்கு ஒருத்தன் கம்மி. டேய் கேஎஸ் ரவிக்குமார் படம்டா. அவர் படங்களே நாட்டாம எனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சி. அதுலயும் நாட்டாம தம்பி டீச்சர் வச்சிருப்பாரு, அது ரொம்ப பிடிக்கும். ஆளும் மூஞ்சும் நல்லா 3000 வருஷம் ஆமா மாதிரி. என்னன்னாச்சு? மூஞ்சி மட்டும் தான் இருக்குது, மூக்கு இல்ல நாச்சி வாட்டிட்டானுங்கடா. கரெக்டா தான் சொல்லிக்கிறானுங்க. வாடா மூக்க வச்சு மாட்டேன். ஐயோ காஞ்சோரிங் பை. புது முகன்றதுனால மூஞ்சி மூடி நிக்கிறானுங்களா? ஆனா இவனுங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இவனை எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி இருக்கானே. பாஸ் வணக்கம். வணக்கம். உஷாரா இருக்கானுங்க, என்ன பண்ணலாம்? பாஸ் ஜிப்பி போடுங்க. பரவாயில்ல, பாத்துட்டு போடா. பாத்துட்டு போடாவா? பாக்குற மாதிரி இடம் இருக்குது அது. அப்ப கொஞ்சம் பவுடர் போட்டு விட்டு போடா. பவுடர் போட்டு விட்டு போடாவா? போடா போய் பேய் படத்துல ட்ரை பண்றா, கரெக்டா இருக்கும். மேக்கப் செலவாவது மிச்சமாகும். பசங்க பேச்சு சரியில்லையே. டேய் எப்படியாவது இந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகி ஹீரோ ஆயிடுறா. ஏண்டா? அப்பதான் உன்னை பிடிச்சி நான் காமெடி நம்ப முடியும். ஹே டோன்ட் வரி, இன்னைக்கு அவரை மிரட்டி விட்டு. இங்க பாருடா பீச் என்ன. இங்க பாத்தியா ஏலி என்ன? தள்ளி நில்றா கபோர்டு முக்கா. பியூட்டிஃபுல் கேர்ள். எவ்வளோ பெரிய பட்னு. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது. இவன் சும்மா தான் இருக்கான். இவன்ட்ட பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஸ்டாப். நானும் வரேன். டேய் கையறா கையறா. டார்லிங் நீங்க போங்க போங்க. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணாவா? பொண்ணு ஐயர் பொண்ணா? அது பொண்ணே இல்லடா, போண்டா முக்கா. ஹலோ. இனி நீ வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. ஓகே சித்தப்பா. சித்தப்பாவா? சும்மா குண்டான கண்ணால குட்டாம குட்டாத நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி. ரோஜா பூஜை கத்தால் ராஜா நான் சாஞ்சிட்ட முன்னே எங்கெத்து நிக்காதடி. இந்த பாட்டுலாம் நீ நினைச்சு பார்த்த செஞ்சிருவேன். நான் உன்ன செஞ்சிருவேன். நெல்றா. யாரு சிஸ்டர் அது? ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியல? சிஸ்டர் தான். டாய் நான் உன் தங்கச்சான்னு கேட்டேன். இல்ல ஃப்ரெண்டு. ஓ பாய்ஸ் இவனை தூக்குங்கடா, என்கொயர் பண்ணணும். பாவாடா பாவாடா இல்ல பாவாடா. உங்களதான் பாவாடையா? ஆமா. அப்படி யாரும் இல்லைங்களே. இந்த இவன் தாங்க பாவாடா. ஜி உங்களை தான் ஜி பாவாடன்னு கூப்பிடாரு. யாராவது இந்த மாதிரி கேவலமா பேர் வைப்பானா அவனுக்கு அறிவுதா மேன்? ஜி ஏன் ஜி கோவப்படுறீங்க? பின்ன ஹரிதாசன் ஸ்டைலா பேர் வச்சுக்கிறேன். பாவாடை கோவாடன். நீ தான்ல பாவாடா. தம்பி போய் சொல்லுதான். ஹலோ, அவர் பேர் ஹரிதாஸ், பாவாடெல்லாம் கிடையாது. ஆமா நீ தான் பாவாடை, நல்லா தெரியும்ல. ஏய் பண்ணி மூஞ்சி வாயா, டீ கன்றாவே ஆகுது, அப்படியே மூஞ்சில ஊத்துறேன். நான் பாவாடை இல்லைன்னு சொல்றேன்ல, போ. அப்படியா? நம்ம ஊர் சாமி மேல சத்தியமா இல்ல நீ பாவாடை இல்லன்னு. நம்ம ஊர் பேச்சியம்மா மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் பாவாடை இல்லடா. அப்ப நீ தான்டா பாவாடை. ஏய் நான் தான் பேச்சியம்மா மேல சத்தியம் பண்ணல, அப்புறம் என்ன நம்ப மாட்டேன்ற? அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே. நம்ம ஊர்னா மாட்டிக்கிட்டியா? டேய் என்கிட்ட பாவாடை இல்லடா, வேணா பாத்துங்கடா. எல்லாம் பாவாடை. நம்ம ஊர்காரங்க எல்லாரும் வந்திருக்கானுங்களா? 50 பேர் கொண்டு வந்து அசிங்கம் பார்த்தல. என் பேர் ஆம குஞ்சு இல்ல. என்ன யானை குஞ்சு மாட்டியா? டேய் இருடா, டேய் ஒரு நிமிஷம் இருடா, டேய் உன் காலை பிடிச்சு கேட்க தயவு செய்து கொஞ்சம் நான் சொல்றத கேட்க பொறுமையா கேளுடா. டேய் வா, டேய் வாடா. கர்மம் புடிச்சவனே. ஐயோ
ஒத்துக்கிறேன்டா நான் தான் பாவாடை நான் தான் பாவாடை யோ வக்கீல் இப்ப வாயா ஆமா அப்படி வேலை வதிக்கு யோ வக்கீல் இந்த வேலை கேஸ் போடியா ஐயோ டேய் காட்டுவாசிங்களா இங்க எதுக்குடா வந்தீங்க அதுவா நம்ம காட்ட முத்தையகம் மருது முத்தையகம் ரொம்ப நாளா நிலத்தகராறு பிரச்சனை இருந்ததுல நம்ம ஊர் பஞ்சாயத்தாலே தீர்க்க முடியல அதான் மெட்ராஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். என்னது கேஸா? ஆமா சார் ஆமா கொஞ்சம் சார் நானும் வக்கீல் தான் சார். வக்கீல் பாத்துறீங்களா சார்? கண்ணு கட்ட தூரம் தேடுற தம்பி வக்கீலே கிடைக்க மாட்டாங்க. மூஞ்சி கழுவி போய் நல்லா வக்கீலா தர்றாப்பா ஜி நானும் வக்கீல் தான் ஜி. அத நீயே சொல்லிக்காத இவங்க பத்தி உனக்கு தெரியாது. பிரியாணி வாங்கி தரேன் கம்முனு. என்ன தெரியாது? சாரை பார்த்தா எவ்வளவு டீசெண்டா இருக்காரு. அப்ப நீங்க வக்கீல் தான். நீ அந்த கேஸ் அந்த பொண்ணுக்கு தரலாம் ஐடியா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நகரு நான் பேசிக்கிறேன். குட் மார்னிங் சார். நீங்க சாமி சத்தியமா வக்கீல் தானே? ஆமா இதோ கோர்ட்ல வச்சிருக்கேன். அப்ப வாங்க எங்க ஐயா கிட்ட கூட்டிட்டு போறேன். கையாவா? யாரு? எங்க ஐயா பேரு காட்டமுத்தையா. அவருக்கு இன்னொரு பேரு இருக்கு. என்னது? அதுவும் காட்டமுத்தையா. பாத்தியா இவெல்லாம் பரம்பரை பைத்தியம். இவனை நம்பி போனா நீ ஏர்வாடிலாம் கேஸ் உள்ள வாடா. ஜி நீ கையில டிஸ்ட் பண்ணாங்க ஜி. நீங்க சங்கிலி வாங்கி வைக்கிறேன். போ போ. என்னடா பாவாடை எப்படி இருக்க? இடிச்ச புள்ளி என்ன பாக்க இவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணே. என்னண்ணே பயங்கரமா வெயிட் போட்டுக்கிறீங்க? கொஞ்சம் முரட்டு தேனிடா. ஐயப்பா இங்க என்ன பண்றீங்கண்ணே? அதே நில பிரச்சனை தான். காத்த முத்துக்காக அவங்க வந்திருக்காங்க, நான் மருதுக்காக வந்திருக்கேன். ஏண்டா அவங்களுக்கு ஒரு வக்கீல் புடிச்சு கொடுத்தியே, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வக்கீல் புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? வக்கீல்னா பெருசாலியா ஆளு தான் புடிச்சு கொடுக்கிறதுக்கு கேக்குறீங்க? நானே அவனுக்கு மட்டும் அந்த கேஸ் புடிச்சு கொடுத்தல, எனக்கு இந்த கேஸ் கூட. ஏமா கேஸ் லூஸ் மாதிரி அலையற? வேணாம்மா இவனுக்குலாம் வேற மாதிரி சொன்னா கேளு. உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன். வாங்க சார், நானும் வக்கீல் தான். போலாம் வாங்க. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. வாயேண்டா. இல்ல ஜட்ஜ் அட்டாச் பாத்ரூமோட வீடு கேக்குறாரு, போய் காட்டணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா சார். மருது சார் எங்க இருக்காரு? பஞ்சாயத்துல இருக்காருமா. பஞ்சாயத்துலயா? யார் சார் இவனுங்க கோர்ட்ல வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க? சரியான பட்டி கட்டானுங்களோ? தம்பி அதோ வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு 4 கால் நாற்கால்ல 2 கால் சிங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தான் எங்க காட்டமுத்தையா. எங்க ஊர்ல பெரிய தலைக்கட்டு. அப்ப அவர் யார் சார்? எதிரில் உட்கார்ந்து பார்த்தா தெரியல. அவர் தான் நம்ம எதிரி மருதையா. நம்ம ஊர்ல அவரும் பெரிய தலைக்கட்டு தான். இருந்தாலும் நம்ம ஐயாவோட கம்மி தான். சரி வாங்க ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி வாங்க. ஐயா ஆமா கொஞ்சம் வரா. ஐயா தம்பி தான் நமக்காக பேச போகுது. ஹலோ சார், நான் அட்வொகேட் கார்த்திக். இல்ல உன்னை வக்கீல் நேரில் கூட்டு வச்சோன்னு. ஐயா அவரும் வக்கீல் தான் சொல்றாப்ல. வக்கீல் தான் சார். கை கொடுங்க பாருங்க, கோர்ட்லாம் வச்சிருக்காரு. இங்க என்ன பண்றீங்க சார்? என்ன தம்பி பார்த்தா தெரியல? பஞ்சாயத்து கோர்ட் முழுக்க சுத்தி பார்த்தோம். இருக்கிறதுல பெரிய மரம் இதுதான். இங்கே பஞ்சாயத்து முடிவு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இங்க நடக்கணும் யார் சொன்னா? என்னங்க ஐயா அப்ப இங்க நடக்காதா? தப்பு நடந்துச்சு ஐயா. நான் தான் அப்பளே சொன்னோம்லாலே, அங்க பாருங்க பெரிய மரம்னு. இந்த முட்டா பாயில வந்தாங்கன்னு இன்னும் கூட்டு வந்துட்டியே. முட்டா பாயில சரி வாங்க போ. சார் கோர்ட்ல மரத்தடியில் நடக்காது சார். அப்ப எங்கடே நடக்கும்? அதெல்லாம் தெளிவா சொல்றேன். முதல்ல வாங்க ஆபீஸ்க்கு போலாம். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். அப்புறம் தான் கோர்ட்டுக்கு வரணும். சரி வாங்க போ. வாங்க டீ சாப்பிட்டு பேசுவோம். இருங்கடே, யாரு எங்க போனாலும் கூட கிளம்பி போயிருவீங்களா? ஏ போந்தா அவனுங்க எங்க உட்கார்ந்தானு போய் பார்த்துட்டு போ. சரி அண்ணாச்சி மண்டே போடலையா? இவன் நம்ம சாத்தாங்களும் சலத்திரமாவும் பாவாடை இல்ல. அதேதான் நீங்க அடிச்சு கிழிச்சு தோரணம் போட்டீங்களா, அதே பாவாடை தான். இங்க என்ன பண்ணுதான்? இங்கதான் சுத்திக்கிட்டு தெரியுதா? அதாரு அது நம்ம வக்கீல். அவங்க மூலமா தான் நம்ம பஞ்சாயத்துல பேசலாம். எனக்கு பேச தெரியாது நினைச்சாங்களோ? நம்ம ஊர்ல பேசலாம், இங்கெல்லாம் ஆள் வச்சுதான் பேசணும். சரியா வாங்க சார், ஆபீஸ் போய் பேசலாம். எங்க கூப்பிடுதா? வலி நகரே நகரே தலியா. பச்சி போண்டாலாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க போல. உருவனோ கூட பச்சையோட உள்ள போக விட மாட்டீங்களாயா? போறதுக்குள்ள ஒரு மெட்ராஸ்கார பிள்ளைய தாலி கட்டி கூட்டி போனுங்க. எவ்வளவு அழகா இருக்காளுங்க. என்ன தியானம் பண்றாரா? என்ன இருந்தாலும் ஒட்டு கேக்குறான். என்ன நடக்குதுங்க? கேஸ் பத்தின டீடைல்ஸ் சத்தம் போட்டு பேசாதீங்க. ஏன் பேச மாட்டாரா? ஆத்தா உத்தரவு இல்லாம எதுவும் பேச மாட்டாரு. ஆத்தா கிட்ட இருந்து உத்தரவா? அது எப்படி வரும்? பசுமாடு கத்துறது, கவுளி கத்துறது, கோவில் கவுளி மணி கத்துறதா? அடிக்கிறது, பூ விடுறது, இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல. அதெல்லாம் எதுக்கு? அண்ணன் பிறந்தப்போ 12 கிரகமும் ஒரே நேர்கோடுல இருந்துச்சு. அதனால ஆத்தா உத்தரவு இல்லாம அண்ணன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாருமா. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிறது நிலத்தகராறு. இது வந்து கிரிமினல் கேஸ்ல வராது, வெறும் சிவில் கேஸ் தான். ரைட். நாம கிரிமினல் இல்லல என்னடே? ஆமாமா. அதனால அந்த பிரச்சனை நம்ம ஏதோ சொன்னீல, என்னையாது? சிவில் அதே விஷயமே. ஆனா அந்த பயல மட்டும் கிரிமினல் வைங்க. ஏன்னா பயங்கரமான கிரிமினல். சாங்கியத்துக்கு பிறந்த பையன், சாங்கியத்துக்கு பிறந்த பையன். சாங்கியம். அப்பா பேரு சாங்கியம். ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. இதான் உத்தரவா? அண்ணாச்சி பேச ஆரம்பிச்ச. பாப்பா உங்க பேர் என்ன பேரு? மெல்லினா.
பேர் ராசிலாம் நல்லா தான் இருக்கு, நீங்க பேசலாம். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பொண்ணு விளையிற பூமியா இருந்தாலும் சரி போட்டு கழுதுன்னு விட்டு தள்ளிடுவேன். ஆனா அது எங்க தாய் மண்ணு, எங்க பாட்ட மூட்டம் காலத்துல இருந்து எங்க கையில தான் இருக்கு. நல்லா கேட்டுக்கிடுங்க, 18 பட்டியலையும் அந்த நிலத்துக்காக பஞ்சாயத்து வச்சாலும் கூட்டம் போட்டாலும் இவனு ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணி அந்த கூட்டத்தையே கலைச்சு போடுவானுங்க. அவனுங்க கையில மண்ணை கொடுக்கறது ஒண்ணுதான், கைகால் உடங்காதவனுக்கு பொண்ணை கொடுக்கறது ஒண்ணுதான். எந்த கட்டத்திலையும் அடங்காத ராசி அந்த காட்டு போய் காத்தமுத்து ராசி என்ன நினைச்சு நான் சொல்றது. ஒரு பிறப்பு அமாவாசைக்கு பிறந்த பையன், அமாவாசைக்கு பிறந்த பையன். அம்மாவாசை நல்லா எழுதுங்க எழுதுங்க. என் பக்கம் திருப்பி சொன்னா நீதி வாழும், அவன் பக்கம் திருப்பி சொன்னா நீதி. ஒரு சின்ன சந்தேகம். அப்போ மருதுவோட அப்பா சாங்கியமா இல்ல அமாவாசையா சார்? சாங்கியம்னா என்ன, அமாவாசைனா என்ன? அதான் சார் சொன்னீங்களே சார், சாங்கியம் அமாவாசை. சாங்கியமா தம்பி விளங்கல ஐயா, சொல்லுங்களாம்ல. உத்தரவுங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஐயாவோட பாட்டி செத்து போச்சு, ரொம்ப பழைய பாட்டி. என்ன செஞ்சோம், என்ன ஐயா செஞ்சோம் சொல்லுங்க தம்பி, என்ன செஞ்சோம்? என்ன பண்ணீங்க சார்? சுடுகாடுக்கு எடுத்துட்டு போய் புதைச்சோம், சரிதானுங்க ஐயா? அவன் என்ன கேட்காரு, நீ என்ன பேச? அமாவாசைனா பயங்கர இருட்டா இருக்கும், உச்சப்பட்டு கூட பயமா இருக்கும். நான் சொல்லுதேன் தம்பி, நான் சொல்லுதேன். நாடிமுத்து அவன் தாத்தா, நாகமுத்து எங்க தாத்தா. எங்க தாத்தா பேரால நிலம் இருக்கு, புரிஞ்சுதா? சரி சரி. இப்ப நாடிமுத்து கிட்ட இருந்து நாகமுத்து, இல்ல இல்ல நாகமுத்து கிட்ட இருந்து நாடி, அதனால மறுபடியும் தம்பிக்கு விளங்கல ஐயா. சரி தம்பி கிளம்புங்க, ஊருக்கு போய் 2 பாத்திரம் வந்துருவோம். சும்மா ஆத்தாவை கூப்பிட்டு இருக்காதீங்க, அவங்க வக்கீல கூப்பிட்டு ஊருக்கு புறப்படுறாங்க. அப்படியா? அப்ப நாமளும் நம்ம வக்கீல கூட்டிட்டு ஊருக்கு போவோம். ஊருக்கா? ஆமா, அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்க நிலத்தோட சர்வே நம்பர் மட்டும் கொடுங்க போதும். அந்த சர்வே நம்பர் என்ன? சர்வே நம்பர்னா சர்வே நம்பரா? அது இந்த கட்டத்திலே இல்லையா? சர்வே நம்பர்னா என்னல? உங்க ஊர்ல போய் படிச்ச பெரியவங்க யார்ட்டையா கேட்டு பாருங்க, கொடுப்பாங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஊர்ல ஐயா தானே பெரிய படிப்பு. நான் வந்து 3ஆப்பு 6 முறை பசங்க எடுத்திருக்காரு. பாத்தீங்களா ஐயா, உங்க படிப்பு சொன்னோடனே தம்பி ஆடி போயிட்டாரு. ஆழமான படிப்புல தம்பி. நீங்க கிளம்புங்க, ஊருக்கு போய் வேலையா பேசிக்கிறோம். அவங்க ஊருக்கு போறாங்களா, நாமளும் போறோம், அவ்வளவுதான். அம்மா ஏண்டி ஊருக்கு போவோம்? இல்ல வக்கீல் ஊருக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஊருக்கு போறோம், இந்த வக்கீல் பொண்ணு கிட்ட நம்ம காதல சொல்றோம். வக்கீலோட ஊருக்கு போறோம்ல, நாமளும் நம்ம வக்கீலோட ஊருக்கு போறோம். உள்ள சொல்ல அவங்க ஊருக்கு போறானுங்களா? ஐயா அவனுங்க வக்கீலோட ஊருக்கு போறானுங்களா? அப்படியா? பாத்தியலா, சொன்னோம்ல தம்பி, சொன்னோம்ல அவன் கிரிமினல். அவனு வக்கீலோட ஊருக்கு போறாங்க தம்பி, நாமளும் போறோம். தம்பியை தூக்குங்கடே. தம்பி தூக்குங்களா? தம்பி அந்த கோட்டை விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும். லூசா இருப்பானுங்களோ? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா ஐயா? எல்லாம் முடிஞ்சது. சரியா, நான் கிளம்புறேன். நீங்க ஊருக்கு போய் லெட்டர் போடுங்க, நான் திருவிழாக்கு வந்துடுறேன். ஊரு வேலை எவ்வளவு ஆசையா உனக்கு. எப்பல திருவிழா? பாவாடைய ஏன் பாவாடை தூக்கிட்டு போறான்னு பார்த்துட்டு பேசாம நிக்கிய? ஏங்க குரு வாரையில இப்படிதான் நடக்கணும் குத்து மதிப்பா சொன்னேன்ல. என்ன திரும்ப விட்டீங்க? சரி விடுங்களேன், ஊரு போய் பாத்துக்கலாம். ஊர்ல போய் பாத்துக்கிறதுக்கால உடம்பு இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்க, வாயை விட்டுட்டு வாழ போண்டா கோழி. இல்ல பாவாடை சொல்லுங்கயா. ஏம்ல யாருக்குன்னு சொல்லாம ஊரை விட்டு ஓடிவிட்ட? சொன்னா மட்டும் விட்டுருப்பீங்களா? இல்லையா, நம்ம ஊர்ல பட்டம் ஒன்று டீல் ஆயிட்டு அறந்து பறந்துட்டே இருந்ததா, நான் சைக்கிள தொத்திட்டே போனேயா. அப்படியே போறேன் அப்படியே சென்னை வரைக்கும் போயிட்டேன். எனக்கு திரும்பி வர வழியே தெரியலையா, அதனால நான் அந்த பட்டத்தோட சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டேன். இதுக்குதான் நீ போற வழியெல்லாம் வேர்க்கல்லையை போட்டுட்டு போயிருந்தனா பின்னாலே நீ பொறுக்கி திட்டு வந்திருப்பியா? அதுக்கு இல்ல பாவாடா, அந்த வேர்க்கல்லையை வச்சு அப்படியே நம்ம ஊரை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. ஊர்க்காரங்க நான் முட்டாளாஜி. என்ன தம்பி குசு குசுன்னு பேசி வரீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், உங்க ஊரை பத்தி விசாரிச்சிருந்தேன். இது முப்போக வளையற பூமி தம்பி. நம்ம ஊர்ல இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது கிடையாது தம்பி. பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கு பயப்படுவானுங்க. நம்ம ஊருக்கு எல்லாமே நம்ம ஐயா தான். ஆனா அவருக்கே ஒரு பிரச்சனைன்றதுனால தான் பஞ்சாயத்தே வெளியே வந்துச்சு. வீரத்துக்கும் மானத்துக்கும் பேர் போன பூமி தம்பி இது. அது மட்டும் இல்ல, எங்க ஐயா ஒரே நேரத்துல 10 பேரை ஓட விட்டு வெட்டுவாரு. என்ன தம்பி சிரிக்கிறீங்க? பாவாடா சொல்லல தம்பி, நம்புங்க தம்பி, வெட்டுவார் தம்பி. இல்ல சொல்லுங்களே. ஆமா கொஞ்சம் ஐயா சினிமாலே இப்ப இந்த மாதிரி காமெடி வரது இல்ல சார். ஐயோ தம்பி வெட்டுவார் தம்பி, நம்புங்க தம்பி. கொஞ்சம் ஐயா நம்ப மாட்டாருங்க ஐயா. விடு குழந்தை பொண்ணு சைடுல என்ன பண்றது? அப்ப பஞ்சாயத்தை கலைச்சிடலாம். கரும பிடிச்ச பையன். செக் பண்ணாங்க, அத போய் கூட்டி போய் மூஞ்சல் போய் ஐடியா சொன்னா அடிக்காதே. நான் கண்டுபிடிக்கிறேன் சார். தம்பி உங்க கால் கீழே உள்ள கல் எடுங்க. சார் இந்த பையன் இல்ல சார். பாவாடை
எப்படி இந்த பையன் இல்லைன்னு சொல்றாரு? இவன் குனியறதுக்கே 3 நாள் ஆகுது. இவன் எங்க மலையேறி? ஆமால, இந்த ஐடியா நம்மளுக்கு தோணலையே. எப்போ நடந்ததுமா இது? இப்பதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. சார், அவன் தான் அந்த பொண்ணை கெடுத்தான். ரொம்ப பெருமைப்படாத தம்பி. சூப்பர் 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 சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சி. தேங்க்யூ. இதுக்கு தமிழ படிச்சவனை கூட வச்சுக்கணும்னு சொல்லுது. தம்பி, நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கூட இருங்க. மாசம் 10 கேஸ் நான் தாரேன். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. அந்த பையன் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறாங்க? ஓ, நீ அப்படி நினைச்சிட்டியா? காயடிக்கிறதா உனக்கு தான் தெரியாதுல்ல. இந்த காளமாடு இருக்குல்ல, அந்த காளமாட்டோட 4 காலையும் ஃபுல்லா அப்படி இழுத்து கட்டிட்டு அதோட வேற இருக்குல்ல, அத ஓங்கி அப்படி தட்டுவாங்க. அது பேர் தான் காயடிக்கிறது. ஓ, சூப்பர் சூப்பர். சார், உங்க கூட ஒரு வக்கீல் பொண்ணு சுத்துத, அது எப்படி? எப்படின்னா என்ன பங்காளி? அது பழக்கத்தில் எப்படின்னு கேட்குறாப்புல. ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. ஏன் கேட்குறீங்க? சார் சார், இந்த பட்டணத்து பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த புள்ள எப்படி? யார் சொன்னது பட்டணத்து பிள்ளைங்க அப்படி இப்படின்னு? பட்டணத்து பொண்ணுங்க எல்லாத்தையும் ஜாலி நெருங்கி பழகுவாளுங்க. அவளுங்க நெருங்கி பழகுறாங்களே, நீங்க கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா நிரப்ப மாறிடுவாளுங்க. இல்லை சார். தம்பி, திருவிழா அந்த புள்ள உங்களை வர சொல்லிச்சப்போ அதே மாதிரி அந்த புள்ள உங்களை ஒரு மாதிரியே வர பார்க்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? அது நானும் தான் ஆடினேன். அந்த பொண்ணு திருவிழா எல்லாம் பார்த்துருக்காது, சந்தோஷத்தில் ஆடி இருக்கோம். சாருக்கு அந்த பொண்ணை பத்தி சரியா தெரிலன்னு நினைக்கேன். அப்படி மத்தவைடா, அதனால தான் அப்படி பேசுறாப்புல. சரி, இப்போ என்ன, அந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரியா இல்ல நல்ல பொண்ணா நிரூபிக்கணுமா? சரி, ஒரு டெஸ்ட் வைக்கலாம். நான் போய் அவகிட்ட பேசுற மாதிரி பேசி அவ கைய பிடிக்கிறேன். அவ கண்டிப்பா என் கண்ணத்துல அறைவா பாருங்க. அப்படி அந்த பொண்ணு கண்ணத்துல அறையலைனா? கண்டிப்பா அறைவானா. அவ அறையலைனா? அறையிலன்னா அவ நீங்க சொன்ன மாதிரி பொண்ணே வச்சுக்கலாம். நீங்க எல்லாம் தூக்க போறீங்கன்னா